இந்த கதை மிக ஆழமானது. ஒரு சர்வாதிகாரி எப்படி மக்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்பதை ஹிட்லர் ஒரு கோழியை வைத்து தன் அமைச்சர்களுக்கு நிரூபித்த இந்த சம்பவம் அரசியலின் ஒரு கசப்பான உண்மையை உணர்த்துகிறது. உலக வரலாற்றில் மிக கொடூரமான மனிதன் யார் என்று கேட்டால் சட்டென்று வரும் பெயர் ஹிட்லர். ஆனால் அதே ஹிட்லருக்கு 1939ஆம் ஆண்டு நோபல் அமைதி பரிசு பரிந்துரைக்கப்பட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது வெறும் ஆரம்பம்தான். ஒரு சாதாரண ஓவியனாக தொடங்கி ஜெர்மனியின் அசைக்க முடியாத சர்வாதிகாரியாக அவர் எப்படி உயர்ந்தார்? அவர் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட அந்த மர்மமான பக்கங்கள் என்ன? வாருங்கள் அலசுவோம். ஹிட்லருக்கு சிறுவயதில் மிகப்பெரிய லட்சியம் இருந்தது. அது ஒரு ஓவியராக வேண்டும் என்பதுதான். வியன்னா கலைக்கழகத்தில் சேர அவர் 2 முறை முயன்றார். ஆனால் உனக்கு திறமை போதாது என்று கூறி அவரை திருப்பி அனுப்பினார்கள். அன்று அவர் ஒரு ஓவியராக தேர்வாகி இருந்தால் ஒருவேளை 2ஆம் உலகப் போரே நடந்திருக்காது. தனது தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியே அவரை அரசியலை நோக்கி தள்ளியது. ஹிட்லரை கொல்ல 40க்கும் மேற்பட்ட ரகசிய திட்டங்கள் தீட்டப்பட்டன. ஒவ்வொரு முறையும் சில நொடிகளில் அல்லது சில சென்டிமீட்டர் இடைவெளியில் அவர் உயிர் தப்பினார். இதனால் தனக்கு ஏதோ ஒரு கடவுள் சக்தி இருப்பதாக அவர் நம்பத் தொடங்கினார். தன்னை பாதுகாத்துக் கொள்ள 15 பெண்களுக்கு மேல் உணவு சோதனையாளர்களாக வைத்திருந்தார். அவர்கள் சாப்பிட்டு 45 நிமிடங்கள் கழித்தே அவர் அந்த உணவை சாப்பிடுவார். பல கோடி மக்களின் மரணத்திற்கு சாட்சியாக இருந்த ஹிட்லர் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு தீவிரமான சைவ உணவாளி. விலங்குகளின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர். அவருக்கு சாக்லேட் என்றால் உயிர். ஒரு நாளைக்கு 1 கிலோ சாக்லேட் வரை சாப்பிடும் பழக்கம் அவருக்கு இருந்தது. அவருக்கு தூய்மையின் மீது ஒரு விதமான பயம் இருந்தது. அதனால் அடிக்கடி கைகளை கழுவிக்கொண்டே இருப்பார். ஹிட்லர் ஒரு அசுரனாக பார்க்கப்பட்டாலும் அவர் மக்களை கையாள தெரிந்த ஒரு தந்திரமான அரசியல்வாதி. ஒரு சம்பவம் இதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஒரு முறை ஹிட்லர் ஒரு கோழியுடன் தனது அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்தார். அங்கிருந்தவர்கள் முன்னிலையிலேயே அந்த கோழியின் இறகுகளை ஒவ்வொன்றாக பறிக்கத் தொடங்கினார். கோழி வலியால் அனைத்து இறகுகளையும் பறித்துவிட்டு அந்த கோழியை தரையில் எறிந்தார். வலி தாங்க முடியாமல் நின்ற அந்த கோழிக்கு அவர் தனது பாக்கெட்டில் இருந்து சில தானியங்களை எடுத்து போட்டார். ஆச்சரியம் என்னவென்றால், இதுவரை தப்பிக்க போராடிய அந்த கோழி மீண்டும் அவரிடமே ஓடி வந்தது. அப்போது அவர் சொன்னார், மக்களை வறுமையிலும் பிடியிலும் வைத்திருந்தால் அவர்களை எவ்வளவு சித்திரவதை செய்தாலும் ஒரு பிடி சோற்றுக்காக அவர்கள் மீண்டும் உங்கள் காலடியில் தான் இருப்பார்கள். இந்த அரசியல் முறை அன்றைய ஜெர்மனிக்கு மட்டுமல்ல, இன்றைய அரசியலுக்கும் பொருந்துகிறது என்று பலரும் கருதுகிறார்கள். மக்களை தேவைகளிலேயே வைத்திருந்து பின் உதவியாளர் போல தோன்றுவது பல அரசியல்வாதிகளின் வெற்றியாக இருக்கிறது. ஒரு ஓவியனாக தோற்று உலகையே ஒரு போர்க்களமாக மாற்றிய ஒரு மனிதனின் கதை இது. ஹிட்லரின் வாழ்க்கை சொல்லும் பாடம் ஒன்றுதான். அதிகார வெறியும் தந்திரமான அரசியலும் ஒரு நாட்டை எவ்வளவு பெரிய அழிவுக்கு கொண்டு செல்லும் என்பதுதான். இந்த தகவல்களில் உங்களுக்கு எது ஆச்சரியமாக இருந்தது? கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு தமிழ் மன்சாரி 1 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.